சிவாவோட ரூமை பார்த்துட்டு சிவா அமைதியாக நிற்கிறாரு. சிவா கிட்ட வந்து சிந்து சொல்கிறாங்க, டாக்டரே இந்த ரூமுக்கு நீ சின்ன வயசில் வந்திருக்க, அப்புறமா இப்போ தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரூமு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் எல்லாமே இன்னும் நினைவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா காமிச்சிட்ருக்காங்க. இது ஞாபகம் இருக்கா, இது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்து வந்து சிவா யோசிச்சுட்டே அப்படி நிற்கிறாரு. உடனே வந்து சிந்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. சரி டாக்டரே நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னா அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் அது ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு வந்து நம்ம சிவா கிட்ட வந்து நிறைய பொருளெல்லாம் கிடைக்குது. அது சிந்து அவங்க கைப்பட வந்து எழுதுனது, அதுக்கப்புறம் வந்து சிவாவுக்கு கொடுத்த கிஃப்ட்டுங்க, அதுக்கப்புறம் சிவா வந்து சிந்துக்கு கொடுத்த கிஃப்ட்டுங்க, வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போனது எல்லாமே அங்கே இருக்குது. அதை பார்த்த டாக்டர் வந்து சிவா வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே சிவா யோசிக்கிறாரு, இதெல்லாம் சிந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட்டுங்க, இது நான் வந்து சிந்துக்கு கொடுத்த கிஃப்ட்டுங்க, இதெல்லாம் வந்து எல்லாமே சிந்துக்கிட்ட இருக்குது. நீ ஃப்ரெண்டாக பழக மாட்ட, நீ வந்து தப்பான எண்ணத்தோடு தான் பழகிறன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போன அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாரு. அன்றைக்கி வந்து சிந்துக்கிட்ட எல்லா கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு போனது, சிந்துவும் அதை எடுத்துகிட்டு போனது எல்லாம் நினச்சி பார்த்துட்டு யோசிக்கிற, சிந்து இதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்காரு. அப்போ திடீர்னு வந்து ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஒரு வந்து சிந்து வந்து எழுதின கைப்பட எழுதின வந்து ஒரு லெட்டர் இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. அதில் வந்து சிவாக்கு வந்து எழுதி வச்சுருக்காங்க, அவங்களோட கைப்பட எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் தப்பாக வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு எழுதி வச்சுருக்காங்க. சரி சிந்து படிக்காதாலும் இப்படி எழுதி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டரே நான் உன்னை எப்படிலாம் விரும்பினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வந்து கயிறும் வச்சுருக்காங்க, தாலி கயிறும் வச்சுருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. அந்த கயிறெல்லாம் எடுத்து பார்க்குறாரு. உடனே வந்து நான் இவ்வளோ உன்னை விரும்புகிறேன், நீ என்னை விரும்புவியா டாக்டரே, உன்னை எப்படிலாம் நேசிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்படிலாம் வந்து சின்ன வயசில் வந்து விரும்பினாங்களோ அதெல்லாம் பற்றி எழுதி வச்சுருக்காங்க. கிஃப்ட்லலாம் வந்து ஐ லவ் யூன்னு போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாக்கிட்டையும் கொடுத்தா கண்டிப்பாக வந்து எல்லோரும் நம்புவாங்க, சிந்து என்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணலாம், நான் அவளை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வைக்கிறாரு. கரெக்டாக அந்த டைமில் கரெக்டாக சிந்து வந்துடுறாங்க. ஐயோ சிந்து வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்தையும் எடுத்து மறைச்சி வச்சுட்டு அமைதியாக வந்து பெட்டு மேலே உட்காந்துக்கிறாரு. அப்போ கரெக்டாக என்ன டாக்டர் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இல்லை டாக்டரே நீ என்ன சாப்பிட்ற, மத்தியானத்துக்கு என்ன வேணும்னு அம்மா கேட்க சொன்னாங்க, நீ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சிந்து அப்படின்றாரு. இல்லை டாக்டரே உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் சமைக்க சொல்லிட்டேன், இருந்தாலும் வேறு ஏதாவது வேணுமா, அம்மா கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது ஓகேவா இது ஓகேவானே. ஐயோ இவ வேற போக மாட்டேங்கிறாளே, எப்படியாவது அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தானே வேலைக்காகவும், இவளை அனுப்பிச்சிட்டு இந்த ப்ரூஃபெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும், எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன டாக்டர் என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. உடனே சிந்து இங்கே வந்து தம்பியை கூட்டிகிட்டு வாமா அப்படின்னோடனே, டாக்டர் உன்னை கூப்பிட்றாங்க அப்படி சொன்னோன்னே, பரவாயில்ல நான் அப்புறமா வரேன் அப்படி சொல்கிறாரு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், தலைவலியாக இருக்குது. சரி டாக்டரே அப்படி சொல்லிட்டு தைலத்தை எடுத்துகிட்டு கபோர்டை திறந்து கொடுக்குறாங்க. உடனே வந்து ஐயோ பார்த்துட்டுப்பாலோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துருக்காரு. உடனே இந்த டாக்டரே தைலத்தை போட்டுக்கோ அப்படி சொன்னோன்னே, சரி அப்படி சொல்லிட்டு போட்டு நான் படுக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு. சரி டாக்டரே அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவரோட ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு வந்து இந்த பொருளெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் காட்டணும், அப்போ தான் வேலைக்காகும், அப்போ தான் எல்லோரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இதெல்லாம் எதில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் யாரோ கதவை தட்டு. யாருன்னு சிவம் பார்க்கும்போது அவங்க மாமனார் நிற்கிறாரு. என்ன மாப்பிள்ள தூங்கிட்டிங்களா அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்னோன்னா, இல்லை மாப்பிள்ள உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிட்டு இருந்தா, அவளுக்கு எவ்வளோ தெரியுது பாருங்கள் உங்களை பற்றி, நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. சரி மாமா உங்களுக்கு தலைவலிக்கும்னு நினைக்கிறேன், சரி நீங்கள் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அவரும் போயிடறாரு. நல்ல காலம் எல்லோரும் போயிட்டாங்க, இப்போது எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் சிவா.